ரூபாய் ஆகுது. நல்லா மட்டும் வராம போட்டு வந்து உக்காரியே அந்த பெட்ஷீட் எல்லாம் என்ன கழிச்சுன்னு வந்து உட்கார்ற அப்படி. சரி விட்டு. எத்தனை வாட்டி நான் சரி பண்றது அதுவும் ஹால்ல போட்டு வச்சுட்டு. சரி நீட்டா வந்து நிதானமா உட்கார்ந்து கவர்றது இல்லையா உனக்கு? என்ன சொல்லு. ஆயிடுச்சு விடு. ஆச்சு விடு. சரி இப்ப என்ன சொல்லு. மட்டன் சுக்காவும் மட்டன் சுக்கா சிக்கன் பிரியாணியும் சொல்லு சொல்லு. உனக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டா? வேணாம் நான் வீட்டுல செய்யறவா. சும்மா இருப்பா. செய்யறதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்கும். பரவாயில்ல நான் நல்லா மாதிரி இருக்கமா. நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? மீ ஆர்டரிங் கல நானும் வீட்லயே செஞ்சு கொடுக்குறேன், எல்லாருமே சாப்பிடலாம். ஸ்விக்கில எல்லாம் இல்ல மீ எவ்வளவு ஆகுது? நான் சொல்றது கேக்குறே இல்லையா? ஒரு 1000 ரூபாய் ஆகுது. சொல்றது கேளு மாமி. சும்மா என்ன மீ இப்ப சொல்றது கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன் கண்டிப்பா. வரியா இல்லையா? சரி ஆர்டர் எல்லாம் பண்ண கூடாது சொல்லிட்டேன் நானு. வா வேணாமா நான் வீட்ல செஞ்சு தரேன். கம் let us go and prepare mutton chukka and chicken biryani. Good afternoon guys, welcome back to Vibe with Avi. நான் பாட்டுல நார்மலா ஒரு ஆர்டர் பண்ணி ஜொமேட்டோலயோ ஸ்விக்கிலயோ ஆர்டர் பண்ணி ஒரு மட்டன் சுக்காவும் சிக்கன் பிரியாணியும் ஆராமா சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றது சொல்லுங்க? இவங்கள என்னவோ பண்ற மாதிரி. ஆனா நல்லா மட்டும் வராம போட்டோமே அப்போ செய்வேன் இவங்களெல்லாம். அந்த செய்க என்ன பண்ற? என்ன பண்ற? மட்டன் சுக்கா செய்யறேன்னு சொல்லிட்டு எது எடுத்து வச்சுங்கிற? மட்டன் சுக்கா சேர்த்தா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எதுதோ என்னத்த எடுத்து வச்சுங்கிற? காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, சீரகம், அவ்வளவுதான். சரி இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதுல போட்டு என்ன பண்ற? அரைக்க போறியா? பவுடர் பண்ணோம். ஜஸ்ட் பவுடர் அவ்வளவுதான். ஜஸ்ட் பவுடர். வித்தவுட் அதுக்கு பேர் ஜஸ்ட் பவுடரா? எஸ். இப்போ மட்டனை வேக வைக்கணுமா? எஸ். மட்டன் கழுவி வச்சுக்கிறேன் ரெடியா. டைம் ஆயிடுச்சு. இந்த பவுடர் கொட்டிடலாம். என்ன டைரக்டா மட்டன் மேலே கொட்டிட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் நல்லா வெந்துடணும். ஒரு 3-4 விசில்ஸ் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மட்டன் தண்ணீர் அளவுக்கு தண்ணி. ஓகே. சிக்கன் பிரியாணி. எஸ், சிம்பிளா ஒரு சிக்கன் பிரியாணி. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிட்டுக்குது பாரு. கொடூரமாலாம் இருந்துச்சுன்னு பிரியாணி சாப்பிடலாம் மாட்டேன். நான் நல்லா தான் செய்வேன். இத்தனை வருஷம் நீ என் பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்துக்கிற இவ்வளவு பெரியவனா. என்ன போட்ட இதுல? என்னத்துக்கு இப்ப அதே மிக்ஸில இஞ்சி போட்டிருக்க? அது என்ன வேற மசாலா தானே போட்ட, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப ஏன் உன் கை அவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுது? ஸ்லோவா வேலை செய்யலாம். ஸ்லோவா எல்லாம் செய்யறதுக்கு ஆகாதுப்பா. நம்மளுக்கெல்லாம் ஃபாஸ்டா செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு. நேத்தா சமைக்கிறேன். அதனால நம்ம கை எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்ல தான் இருக்கும். எவ்வளவு பூண்டு? ஒரு முழு பூண்டு. நான் வெறும் பச்சை மிளகாவை கரம் மசாலா போட்டு தான் செய்ய போறது. பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டாச்சா? காட்டணும்ல, நீ பாட்டில் எடுத்து போட்டீங்கன்னா அப்படியே காமி. பட்டை ஆக்சுவலா இந்த மசாலா என்னத்துக்கு? பிரியாணிக்கு மசாலாவை அரைச்சிடுவேன். லவங்கம், கொஞ்சம் சோம்பு, இது ஜாவித்ரி. என்னது சாவித்ரியா? எதுக்கு எங்க அம்மா பேரெல்லாம் சொல்ற? கிரைண்ட் பண்ணிக்கலாம். டைம் ஆகுது. ஓகே டன். தண்ணி ஊற்றிட்டு 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ், அவ்வளோதான். பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிங்க. பிரியாணிக்கு என்ன ஏதோ ஒரு அலுமினிய குண்டால ஊத்திங்கற? அது மீன் சட்டி பாத்திரம்டா. மீன் சட்டி பாத்திரத்துல மீன் பண்றதானே கைஸ் பண்ணோம். இவங்க என்ன மீன் சட்டி பாத்திரத்துல பிரியாணி பண்றேன்னுங்கறாங்க. எல்லாம் செய்யலாம். என்னமே போடுற? இது எதுக்குமே? பிரியாணிப்பா. என்னன்னா போட்ட? அந்த இந்த லீஃப், பே லீவ்ஸ். எஸ். அது போட்டு வெங்காயம் போட்டேன். நறுக்குன வெங்காயம், பட்டை லவங்கம் எல்லாம் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ வி டோன்ட் நீட் தட் ஒன். சும்மா ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஏதோ சொல்கிறாங்க, நான் கேட்குறேன். எல்லாம் வதக்கணும். இட் ஷுட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகணும் இந்த ஆனியன். நம்ம இதை ஃப்ரை கூட இருக்குதா?
இதோ மட்டன் சுக்காவை விசில் போட்டு வேக வச்சிருந்து இது இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து வெந்துருச்சா? வெந்துட்டு இருக்கு. டிஜே மிக்சிங். இப்போ நான் இதுல டிஜேவா மாற போறேன் கலக்கிறதுல. தீய விட்டுடாதம்மா. வெங்காயம் கருகுதுங்க. பச்சை மசாலா இதோ இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஆகும். Yes. இதுல சிம்மா வச்சு இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம மிக்சிங் போடுறோம். தக்காளி Yes, add some tomatoes. என்னன்னு தெரியல, இவங்கெல்லாம் அப்பப்போ இங்கிலீஷ்காரங்களாம் மாறிடுறாங்க. Yes. அது என்ன ஆகுதுன்னு தெரியுது இல்லை. இப்போ இது சுக்காக்கு. Yes. சுக்காக்கு எண்ணெயை ஊற்றி ரசமிளகா போட்டுன்னு இருக்கிறாங்க. Yes. Add கூட கருவேப்பிலை, onion. மஞ்சத்தூள். பிரியாணிக்கு திரும்பி மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க, கரம் மசாலா போட்டிருக்காங்க. அதை வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் கோசரமா இல்லை ஸ்மெல்லு போகணுன்றது கோசரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு டைஜஷனுக்கு அண்ட் தென் ஸ்மெல்லு கூட போகும். அந்த நான்வெஜ்க்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். அது என்ன வாஷ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது சிலருக்கு அந்த இது கொஞ்சம் வர்றது கூட பிடிக்காது. ஸோ தட் அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் அதை ரிமூவ் பண்ணிடும் அந்த ஸ்மெல்லு. இன்னொன்று என்ன டைஜஷனுக்கு எல்லாத்துக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நான்வெஜ் ஐட்டம் செய்யும் போது அதை மிஸ் பண்ணாத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிக்கன் எல்லாம் வாஷ் ஆகிட்டுக்குது நீட்டாக. ஓ எஸ், பிரியாணியில் சிக்கன். எஸ், மட்டனில் ஏற்கனவே மட்டன் போடும்போது உப்பு போட்டுட்டு இருந்தேன். அதனால் அதுக்கு சும்மா லைட்டாக வெங்காயத்துக்கு மாத்திரம் உப்பு ஜாஸ்தியாகும். அதான் லைட்டாவா? இதுக்கு போடவே இல்லை. ஸோ தேவையான அளவுக்கு இதெல்லாம் ஹேண்ட் மெஷர்மெண்ட் அவ்வளோதான். நோ யூஸிங் ஸ்பூன், only we use our hand for measurements. சால்ட் எல்லாம் மெஷர் பண்ணுறது. அரை கேஜிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றலாம், சின்ன சொம்பு. நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் ஹை மெஷர்மெண்ட். தண்ணி கொதிச்சு விட்டு அரிசி போடணும். இது சீரக சம்பா அரிசி. கொதிக்கிட்டோம். அங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு. மட்டன் சுக்காக்கு இப்போ வெந்த மட்டனை அதில் அப்படியே போட்டுட வேண்டியதுதான். போட்டுட்டு அந்த தண்ணி சுண்டணும். அது சுண்டணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் அது அப்படியே ட்ரை ஆகும். அப்படிதான் இப்போ கழுவி தரேன் நினைக்கிறேன். நானா குக்கரு இது நேற்று ஒரு இடத்துக்கு போனது. வெங்காயம் ஸ்மெல் வருது. நான் வெளியே போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு குக்கர் கால் வருது, எல்லாம் எனக்கு வேணாம். பிரியாணி ரெடி. குக் ஆகிட்டு ரைஸ் எல்லாம் நீட்டாக வெந்துட்டு இருக்குது. உதிரியாக இருக்குது. மட்டன் சுக்கா. ஓகே, முட்டை, எக் ஃப்ரை, வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி. அப்புறம் ரைத்தா பச்சடி ஒரு பிரியாணி. நான் செஞ்சிருக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பாரு. எப்பவுமே பைட் எப்படி போனோம்னா வெறும் அப்படியே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பைட் எப்பவுமே இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா வச்சு சாப்பிடணும். ஆனியன், முட்டை, மட்டன் சுக்கா, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து அப்படி சாப்பிடும் போது தான் உங்களுக்கு நல்லா சாப்பிடும். அந்த ஃபீலில் நல்லா வரும். நல்லா இருக்கு. ஆனால் நீ இதில் ஒன்றும் அந்த தயிர் அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நல்லா வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். பிரியாணி மட்டும் ஓகே. மட்டன் சுக்கா நல்லா இருக்கு. மட்டன் சுக்கா சீரியஸாக நல்லா இருக்கு. மட்டன் சுக்கா நல்லா இன்னைக்கு 4 தப்பிச்சிருச்சு. தப்பிச்சிருச்சு. மட்டன் சுக்கா செம்மையாக இருக்கிறான்.
உண்மையாக சொன்னேன், பிரியாணி எப்பவுமே லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யும் போது தான் அதோட ஃப்ளேவர் வரும். யூஸ்வலாகவே அது அப்படிதான். பிரியாணி மட்டும் நிறைய சிக்கன், நிறைய ரைஸ் அந்த மாதிரி போடும்போது தான் அது அதோட ஃப்ளேவர் நிறைய வந்துட்டு அதுக்குள்ளே உள்ளே இறங்கி உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கிடைக்கும். வீட்டிலலாம் நம்ம உங்களுக்கு அதுக்கு நார்மலாக அப்படியே நீங்கள் செய்யும் போது ஈக்குவல் போர்ஷன்ஸில் இருக்கணும். இப்போ நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்றீங்களோ மட்டன் பிரியாணி செய்றீங்களோ ஈக்குவல் போர்ஷன்ஸில் இருக்கணும். 1/2 kg சிக்கன்னா 1/2 kg ரைஸ். ஏன் சிக்கன் ஜாஸ்தி இருக்கலாம், ரைஸ் கம்மியாக கூட இருக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உள்ளே வரும். அப்போ தான் ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ தட் பிரியாணியில் மட்டும் அவ்வளோ ஈஸியாகலாம் சாக்ரிஃபைஸ் ஆகிட மாட்டேன். மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிடலாம் ஆராமா. பிரியாணியும் நல்லா இருக்குது, சுக்காவும் நல்லா இருக்குது, முட்டை எல்லாம் நல்லா இருக்குது. நான் செஞ்சது அவனுக்குன்னா தெரியும். நான் ஓவர் ரைப்பு எப்பவுமே எதுக்குமே கொடுக்க மாட்டேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அது எங்கே வேணா இருக்கட்டும். ஆல் பி ஃபேக்ட். உண்மையை சொன்னோன்னா நல்லது நம்மளுக்கு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறேன். ஆஹா, எந்த ப்ராபம் எதுக்கு யூஸ் பண்ணுற நீ? பாய்.